ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த மழைக்கும் குளிருக்கும் ஒரு ஒரு அருமையான ஒரு பீட்ரூட் சூப் ஒன்று பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன், சாரி. நான் வந்து கடைசியில் கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தேன். அது ரெஜிஸ்டர் ஆகலை. அதனால் நீங்கள் வந்து அதை போட்டு குடிச்சிக்கோங்க, சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். மிளகு சீரகம் முக்கியமாக போட்டுக்கணும். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம், விட்டுருங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு தட்டில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன குட்டியூண்டு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேருக்கான சூப்பு தான், ஜாஸ்தி இல்லை. நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அளவாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு இதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் கொடுத்து இதை நல்லா வேக வச்சு உப்பு போட்டு இறக்கிடலாம். இப்போ 4 விசில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் இதில் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அந்த இஞ்சி ஃப்ளேவரே போகிறோன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இஞ்சியை போட்டு அரைக்க வேண்டாம். இஞ்சி இருக்கட்டும், உடம்புக்கு நல்லது தானே, இருக்கட்டும்னா நீங்கள் இஞ்சியை போட்டு அரைச்சிக்கோங்க, சரியா? நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், அதை ஒன்றும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்ணெய் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மட்டும் வேண்டாம், நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்றீங்களா, அதுவும் வேண்டாம் இது வேண்டாம், சும்மா அப்படியே நீங்கள் இதை சாப்பிட்றலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து சாப்பிட்றலாம், அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா ரிச்சாக வேணும், நல்ல வாசனையாக இருக்கணும்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்ல வாசனையாக வரும். அந்த வெண்ணெய், இந்த இஞ்சி எல்லாமே சேர்ந்து, தக்காளியெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இல்லை கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் இஷ்டமாக இருக்கோ, வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் குடிக்கும்போது உருளைக்கிழங்கு சிப்ஸு போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த ஃப்ளேக் இருக்குல்ல, சில்லி ஃப்ளேக்கு, அது நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம். இல்லாட்டி மைதா மாவு அப்பளத்தை நொறுக்கி போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செய்யலாம். இல்லை வெறுமனையே போகிறோம் எங்களுக்கு இந்த சூப் இந்த மழைக்குன்னா வெறுமனையை கூட நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் கடைசியில் வந்து நீங்கள் அது பரிமாறும்போது தான் அந்த மிளகும் சீரகமும் சேர்த்து பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இல்லைன்றீங்களா, வேக வைக்கும் போதே உங்களுக்கு தேவையான மிளகு சீரகத்தை போட்டு வேக வச்சு அரைச்சி இப்படி எடுத்துக்கலாம். நான் கடைசியில் இந்த மாதிரி மிளகும் சீரகம் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்தேன். அது எனக்கு ரிஜிஸ்டர் ஆகலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.